மகாத்மா காந்திக்கு சிறை தண்டனை. 1922 மார்ச் 18 அன்று இந்திய சுதந்திர போராட்டத்தின் முக்கிய தலைவரான மகாத்மா காந்தி அவர்களுக்கு பிரிட்டிஷ் அரசு 6 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கியது. இது இந்தியாவின் சுதந்திர போராட்ட வரலாற்றில் மிகவும் முக்கியமான நிகழ்வாக கருதப்படுகிறது. அவர் பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக மக்கள் அமைதியான முறையில் போராட வேண்டும் என்று கூறியதால் இந்த தண்டனை விதிக்கப்பட்டது. அந்த காலத்தில் காந்திஜி இந்திய மக்களை ஒன்றிணைத்து பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக அமைதியான போராட்டத்தை நடத்தினார். இதை நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் என்று அழைத்தனர். இந்த இயக்கத்தின் மூலம் மக்கள் பிரிட்டிஷ் பொருட்களை புறக்கணித்து அரசு நிறுவனங்களில் பணியாற்றுவதையும் நிறுத்தினர். ஆனால் 1922 பிப்ரவரி மாதத்தில் சௌரி சௌரா இன்சிடென்ட் என்ற சம்பவம் நடைபெற்றது. இந்த சம்பவத்தில் போராட்டம் வன்முறையாக மாறி சில போலீசார் உயிரிழந்தனர். காந்திஜி வன்முறையை விரும்பாதவர் என்பதால் உடனே அந்த இயக்கத்தை நிறுத்திவிட்டார். பின்னர் பிரிட்டிஷ் அரசு காந்தியை கைது செய்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. நீதிமன்றத்தில் காந்திஜி தனது செயல்கள் இந்திய மக்களின் சுதந்திரத்திற்காக என்று கூறினார். இருப்பினும் நீதிமன்றம் அவருக்கு 6 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. இந்த நிகழ்வு இந்திய சுதந்திர போராட்டத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. மகாத்மா காந்தி அவர்களின் தியாகம் மற்றும் அமைதியான போராட்டம் இந்திய மக்களுக்கு மேலும் உற்சாகத்தை அளித்தது. பின்னர் இந்த இயக்கங்கள் இந்தியாவின் சுதந்திரத்திற்கு முக்கியமான அடித்தளமாக அமைந்தன.